அதுலயே ஊறி இருக்கானுங்க. அவருக்கு வரக்கூடாது வெளியே. ஐயா இவன் வந்தானே நம்ம கொள்ளடிக்க முடியலையே, நம்ம பணம் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. எதுல இப்ப கொள்ளடிப்பாங்க? இப்ப இருக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறானுங்க வெளியே. விஜய் பண்ணா 1000 கோடி வாங்க 2500 ரூபாய் ஏன் கொடுக்கணும்? அவர் தான் சொன்னார்ல ஆட்சியில வரும்போதுமே பெண்கள்னாலே மரியாதை கொடுக்கற அளவுக்கு எல்லாருமே இன்னைக்கு நம்மள பார்க்கும் போதே ஒரு ரெஸ்பெக்டோட பாக்குறாங்க. அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எங்களுக்கு கிடைச்சதுக்கு மெயின் ரீசன் இஸ் தளபதி. எதிர்ப்பு இருக்கதானே செய்யும், இல்லாம இருக்காதுல்ல. ஒரு சிங்கம் வந்து தனியா தானே இருக்கும், வேற எந்த ஒரு வழியே இல்ல. அது சிங்கம் தான். அது எப்படி சொல்றது, அவர்தான் இதுக்கப்புறம் அவர்தான். ஒடிஷாவை ஒரு தமிழ் ஆடுறதுன்னு கேட்டாரு. நான் அவர் சொல்ற இந்த இடத்துல இருந்து ஒடிஷா ஒரு தமிழ் ஆட மாட்டான், இந்தியா ஒரு தமிழ் ஆட சொல்லி இந்த இடத்துல நான் இதை வந்து இது பண்ணிக்கிறேன். அமித்ஷா வந்து பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே பெரிய ஆள்லாம் கிடையாது. விலைவாசி கம்மி பண்ணோம், மக்கள் இன்னும் வாழ முடியாது. ஏன்னா விலைவாசியால அது சாவுதுங்க, கூலிக்கு வேலை செய்யுதுங்க. அவர் நல்லதே பண்ணுனா போதும். 100 வருஷம் 150 வருஷம் கூட அவரே ஆள்ட்டோம். அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் ஆள்ட்டோம். அவருக்கு நல்லது விலைவாசி கம்மி பண்ணணும், ஜனங்களாம் சேமமா இருக்கணும். அவ்வளவுதான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம், பட் இது திங் ஸ்பெஷல் எல்லாருக்குமே. திஸ் இஸ் 80th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நம்ம வந்து ஒரு பீயிங் இந்தியன் வந்து இதை நினைச்சு நம்ம ரொம்ப பெருமைப்படணும். அதுவும் இல்லாம நம்ம தளபதி இத ஹோஸ்ட் பண்றது வந்து டெஃபினெட்லி இது எல்லாருக்குமே ஒரு ப்ரௌட் மொமெண்ட். நாட் ஓன்லி ஃபார் அவரோட ஃபேன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஓகே, இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே வரணும்னு நாங்க நினைச்சது இல்ல. பட் இது அவருக்காகவுமே, ஏன்னா அவர் ஒரு பீயிங் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அவரை பத்தி எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. ஒரு ஆக்டரா இருந்து இந்த அளவுக்கு வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஆனாலும் தளபதியை பார்த்துட்டோன்ற அந்த ஃபீல், பார்த்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் தான் ரீசன், வேற எதுவுமே ரீசன் கிடையாது. சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன்ன்ற ஒரே ரீசன் தான், வேற எதுவுமே கிடையாது. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுனதே கிடையாது, நான் பண்ணதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஜய் வராருன்ற ஒரே ரீசன் தான், வேற எந்த ரீசனுமே கிடையாது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பண்றாருன்றதே எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. நான் சின்ன வயசுல விஜய் ஃபேன், மத்தபடி எனக்கு மத்த இதுல விட விஜய் வராரு, விஜய் இருக்காரு, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. அதுதான் உண்மை. யாரை கேட்டாலுமே அதுதான் உண்மை. விஜய்ன்ற ஒரே ரீசன் தான். இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருக்காங்க, யாராவது வந்திருக்காங்களா? இல்ல இவ்வளவு கூட்டம் இருந்திருக்கா? கிடையாது. விஜய்ன்ற ஒரு ரீசன் தான், வேற எதுவுமே கிடையாது. திமுகவை குறை சொன்னது மட்டுமே ஆட்சி இப்போதைக்கு இருக்காரு. குறை சொல்றது தப்பு இல்ல, ஆனா மக்களோட பிரச்சனை பேசணும். உண்மையா சொல்றேன், நான் ஒசூர் பக்கம் ஆவேரிப்பள்ளி டேம்ல வந்து நிறைய கழிவுகள் வந்து இது பண்ணி நிறைய போயிட்டு இருக்கு. மக்களோட பிரச்சனைகளை நம்ம முன்வைக்கணும். அது மட்டும் இல்லாம விவசாயம் போராட்டம் பண்றாங்க, அது மட்டும் கன்னியாகுமரியில இது பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மலைகளை எல்லாத்தையுமே இது பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அது எல்லாத்துக்குமே தீர்வு வேணும். திமுக குறை சொல்றீங்க சரி, ஆனா மக்களோட பிரச்சனைகளை நீங்க பேசுங்க அப்படின்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மக்கள் இன்னைக்கு எங்க ஊர் சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி பக்கம் சந்தாரப்பள்ளி கிராமம். எங்க ஊர்லயே சொல்ல போனா எவ்வளவு மலைகள் எடுத்திருக்காங்க தெரியுமா? சூப்பரா பாக்குறாரு ஆட்சி, எல்லாம் பண்றாரு. ஜனங்க அதாவது எதிர்கட்சிக்காரங்க வந்து என்ன தெரியுமா, அதுலயே ஊறி இருக்கானுங்க. அவரு வரக்கூடாது வெளியே. ஐயா இவன் வந்தானே நம்ம கொள்ளடிக்க முடியலையே, நம்ம பணம் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. எதுல இப்ப கொள்ளடிப்பாங்க? இப்ப இருக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறானுங்க வெளியே. விஜய் பண்ணா 1000 கோடி வாங்க 2500 ரூபாய் ஏன் கொடுக்கணும்? அவர் தான் சொன்னார்ல ஆட்சியில வரும்போதுமே, நான் ஒரு 6 மாசம் பொறுத்துங்க நான் வந்து கொடுக்குறேன். நீ சொன்னதான் செய்வேன், சொல்லாததான் செய்வேன். திருடுனவங்களே செய்வேன், திருடாதவங்கள செய்வேன், திருட்டு பண்ணவங்களே செய்வேன்னாரு. செய்வாரு. அந்த மனுஷன் வந்தாருன்னா கண்டிப்பா செய்வாரு. ஆனா அதே மாதிரி அவரும் ஆட்சியில ஊழல் பண்ணாருன்னா ஒரு 5 வருஷம் பார்ப்போம், ரிட்டர்ன் மாறிடும். பட் இது லைஃப்ல என்னைக்குமே மறக்க மாட்டோம். இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்திருக்கும். தளபதி ஃபேனா அங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இது ஃபர்ஸ்ட் டைம், டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் டைம். எல்லாருமே வந்து நிஜமாவே தளபதி ஒன்லி ரீசன் அது. இருந்தாலும் அவரோட இந்த இண்டிபெண்டன்ஸ் மொமெண்ட்டை கொண்டாடுறதுன்றது இது ஏதோ ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால நம்மளுக்குள்ள என்ன சொல்றது, ஒரு பெண்ணா நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா அவரோட இந்த ஒரு ஆட்சி பெண்கள்னாலே மரியாதை கொடுக்கற அளவுக்கு எல்லாருமே இன்னைக்கு நம்மள பார்க்கும் போதே ஒரு ரெஸ்பெக்டோட பாக்குறாங்க. அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எங்களுக்கு கிடைச்சதுக்கு மெயின் ரீசன் இஸ் தளபதி. சோ ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு வருஷமும் அவர் தலைமையில இது நடக்கணும்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலா இது எல்லாருமே அது ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்களே தவிர ஒரு ஆக்டரா இருந்து ஒரு சிஎம்மா அவர் இப்ப வந்திருக்காரு. சோ அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். யாரா இருந்தாலுமே வித்தவுட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பதவி கிடைச்சதே அவரோட லக் அண்ட் கடவுளோட ஒரு எல்லாமே மாறி இருக்கு. என்னோட பையன், என்னோட குழந்தை கூட விஜய்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்து விஜய் தான் செய்யறாரு அப்படிங்கிற அளவுக்கு என் பையன் சொல்றான்னா விஜய் த ரீசன், வேற எதுவுமே கிடையாது. எதிர்ப்பு இருக்கதானே செய்யும், இல்லாம இருக்காதுல்ல. ஒரு சிங்கம் வந்து தனியா தானே இருக்கும், வேற ஒரு வழியே இல்ல. அது சிங்கம் தான். அது எப்படி சொல்றது, அவர்தான் இதுக்கப்புறம் அவர்தான், வேற எந்த மாற்றமுமே இருக்காது. 100 நாள் மாற்றம் இல்லை. இனிமே வந்து அவர் மட்டும் தான்
எந்த மாற்றமுமே இருக்கு. அது கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். பொதுவா போட்டுருவோம். எது ஜெயலலிதா தான் நம்ம அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் தான் சேர்ந்துட்டாரு மனசுல பூந்து. ஊழல் பண்ணாலும் அவங்க திருந்துட்டாங்கல்ல, போயிட்டு வந்துட்டாங்கல்ல. அந்த திருந்தாப்ப தானே வந்து மோடி வந்து சா வச்சான் கைய வச்சு. என்னப்பா பேசுறீங்க? பேசுனவனு எவ்வளவு வருஷம் இது பேசுறதுக்கு. சரி இவ்வளவுக்கு பேசுறீங்க. உதயநிதியா பட்டிமன்றத்துல ஓடுறான் எழுந்து. இவரு பேசுனா மட்டும் அவன் காதி வாய் ஒண்ணு கேட்பாராம். இவரு பேசினார்ல, அப்ப யாருன்னா இது பண்ணீங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? மக்கள் யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? அதை மட்டும் ஏன் பண்ண மாட்டீங்க? ஐயா அப்படி பேச ரெண்டு பேரும் கேளுங்க. பேசல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆட்சியில அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு வார்த்தை அப்பாவை எங்க காணா ஒண்ணு ஓட்டான். பேச உட்காந்து தைரியம் வந்து பேசுறா டோமரு. அவ்வளவுதான்ப்பா, போதும்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்த்தா. ஏன்னா மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் பார்க்க வந்திருக்க சந்தோஷம் தான். ஆனா மக்களோட பிரச்சனைகளை நீங்க முன்னெச்சு அரசியல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஹையர் எஜுகேஷன். இன்னைக்கு வந்து நம்ம பிரிட்டிஷ்காரன் உருவாக்கின எஜுகேஷன் தான் இருக்கு. நம்மளும் ஓன் எஜுகேஷன் கிடையாது. அதை நம்ம மாத்துவோம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு. இப்ப வந்து வேலை வாய்ப்பு வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டு வரோம். அதாவது நமக்கு வந்து என்ன பண்றோம்னா ஓன் மேனுஃபேக்சரிங் இல்லாதனாலதான் உலக தரத்துக்கு நம்ம நாடு போக முடியல. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வந்து இங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய கம்பெனிஸ் தான் நம்மளோட டெவலப்மெண்ட் ஆகும். நம்ம கம்பெனிஸ் இங்க இல்ல, அதனால மேனுஃபேக்சரிங் இல்ல. அதனால யூஎஸ் இங்க $1 கொடுத்தா இந்திய மதிப்பில் அவன் வளர்ந்துருக்கான். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் இல்ல, அதை மாத்தணும். அது மட்டும் இல்லாம அமித்ஷா ஒன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒடிஷாவை ஒரு தமிழ்நாடு தானே கேட்டாரு. ஒரு ஆசீர்வாதத்தினால. அதனால நம்ம கொஞ்சம் அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும். பட் ஓகே, நாங்க யாருமே குறை சொல்ல மாட்டோங்க. டெஃபினட்டா குறை சொல்ல மாட்டோம். இப்ப இருக்கவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த ஆட்சியை வந்து என்ன சொல்லலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். பட் we have to give time, space. அந்த ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்கணும். டெஃபினெட்லி நம்ம அதை கொடுத்தா நினைச்சதெல்லாம் அவர் பண்ணுவாரு. கண்டிப்பா டெஃபினெட்லி. இப்ப ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு வெரி ஃபர்ஸ்ட் டேவே நம்ம இதை வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓட் பண்ணாதவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அசம்பிளில நான் சத்தியமா என் லைஃப் டைம்ல அது என்ன நடக்கும் உள்ளன்றது தெரியாது. அந்த ரீச் வந்து கொண்டு வந்தது டெஃபினெட்லி தளபதி தான். சோ இது வந்து எல்லாத்துலயுமே ஒரு சேஞ்ச் அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு பாருங்க, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நான் அவர் சொல்ற இந்த இடத்துல இருந்து ரஷ்யா ஒரு தமிழ் ஆள மாட்டான், இந்தியா ஒரு தமிழ் ஆள சொல்லி இங்க இருந்து நான் இதை வந்து இது பண்ணிக்கிறேன். அமித்ஷா வந்து பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த பஞ்சாப் போனா பஞ்சாப் போட்டு அந்த மக்களோட சார்பா போவார். மோடி இங்க வந்தாருன்னா வேட்டி சட்டை கட்டி தான் வருவார். அதுதான் லாஜிக். அப்ப எல்லாருக்குமே அரசியல் தெரியும், தெரியாம இல்ல. இன்னைக்கு சொல்ற அமித்ஷா இந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருந்தும் ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாவாங்க அடிச்சு சொல்ற இந்த இடத்துல இருந்து சென்ட்ரலையும் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல இருந்து 2029 அமித்ஷாக்கும் சரி மோடிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கு. ஏன்னா பிஜேபி காங்கிரஸ் தாண்டி இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி எல்லாம் அரிசி புடிச்சு வேர்வை விருத்து வந்ததே இல்ல. ஒன்லி ஃபார் தளபதி அண்ட் அவர் சிஎம் ப்ரவுட் டு பி. இந்த ஜனநாயகன் படம் பத்தி ரொம்ப எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய்ன்றத பார்க்கும் போதே எங்களுக்கு எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. டெஃபினெட்லி அவர் ஒரு சிஎம் ஆவும் நாங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிட்டோம். இனிமேலும் அவர் தான். அது இப்ப ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு வைப் தானங்க எல்லாமே காரணம். இப்ப ஒரு வைப் வந்து இப்ப எல்லாருமே ஆட்சியில இருந்திருக்காங்க. ஒரு சம்திங் ஒரு வைப் வந்து நம்மளுக்குள்ள வருது. அது எதனாலன்னு தெரியல. மேபி அவர் பீப்புள் மேல வச்சிருக்க லவ்வா, இல்ல அவர் எல்லாரையும் அப்ரோச் பண்றதா, எல்லாரையும் பார்த்து ஒரு ஹேண்ட் ஷேக்கா இருந்தா கூடங்க இது வரைக்கும் யாருமே அப்படி பண்ணி பார்த்தது இல்லை. எப்பயுமே ஓபன் விண்டோலயே வராரு. ரிலாக்ஸா அவர் நினைச்சிருந்தா டோரை க்ளோஸ் பண்ணோம். எவ்வளவு நேரங்க இப்படியே கை காட்ட முடியும்? யார் பண்ணிருக்கா? டெஃபினெட்லி இதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் தாங்க. நாங்க இன்னைக்கு ஒரு சிஎம் இப்படி ஒரு அசால்ட்டா இப்படி பார்க்கணும்னா நிஜமா அவர் தான். ஓ தேங்க்யூ சோ மச். எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதே மாதிரி நடக்கும், இதுவும் நீங்க பாப்பீங்க. இல்ல சார், ஆட்சின்றது ஒண்ணும் இல்ல சார். இப்ப வந்து நீங்க சொல்றீங்க விஜய் வந்தாரு சரி, ஆனா ஆட்சி மாற்றம் ஏதாவது தேவைப்பட்டுச்சு. ஆனா அதுக்கான ஆட்சி மாற்றம் இல்ல. மக்கள் போராட்டம் பண்றாங்க. இன்னைக்கு ஆணவக்குளம் நடக்குது. இனி நீங்களே பாத்திருப்பீங்க எவ்வளவு ஆணவக்குளம் நடக்குது. அதான் சொல்றேன், ஆட்சி மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க வர்றது முக்கியம் இல்ல, அது வந்தா என்ன பண்ணணும், அடிப்படை என்ன பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரி சிந்தனைகள் இருக்குன்னு அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுதான் நம்ம வந்து சொல்றோம். இன்னும் குறைகள் சொல்லாம நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன மாதிரி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றத சிந்திக்கும். மக்களோட கூட இன்னும் பேசும். வெளியே வந்து முதல்ல அவர் வந்து பேசும். அதான் நாங்க